नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल कदीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ लाम मीम ग़ुलिबतिर रूम फ़ी अदनल अर्ज़ मिन बाद ग़लबिहिम सयग़लिबून फ़ी बिज़इ सिनीन लिल्लाहिल अम्रु मिन क़ब्ल व मिन बाद व यौमइज़िन यफ़रहुल मुमिनून सदक़ल्लाहु मौलानल अलीयुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन शम्सिल अंबियाई व बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाई व इफ्तिखारिल मुत्तक़ीन ताजुल उम्मति शफीउल मुज़निबीन शफीई यौमल क़ियामति अल्लाहु या हादी। மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகம் மிகப்பெரிய யுத்தத்தினால் பெரும் பேரழிவை சந்தித்து வருவதை நாம் அறிகிறோம். அந்த யுத்தம் சமாதானத்திற்கு வருவதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. அந்த சமாதானம் விரைவில் ஏற்பட்டு உலகம் மீண்டும் அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்கிறோம். இந்த யுத்தத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது திருக்குர்ஆனிலேயும் அல்லாஹ் தஆலா பல போர்களுடைய வரலாறுகளை முன்னறிவிப்புகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறான். அதில் ஒரு பிரபலமான போர் என்பது ரோமானியர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இரண்டு வல்லரசுகள் மோதிக்கொண்ட ஒரு பெரிய மோதல். இந்த மோதல் என்பது இப்போது நேற்று ஏற்பட்டதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரோமானியம் அது ஒரு பேரரசாக இருந்தது. பாரசீகமும் ஒரு பேரரசாக இருந்தது. ரோமானியர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், இத்தாலி. பாரசீகர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டு பேர்களுக்கும் மிகப்பெரிய போர் மூண்டது. அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் அப்பொழுதுதான் வளர்ந்து வருகிறது. மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து பகிரங்கமாக சொல்லி வருகிறார்கள். எண்ணிக்கைக்குட்பட்ட சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது மக்காவில் உள்ளவர்களுக்கு தெரியும். இஸ்லாத்தை சிலர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி மக்காவில் உள்ளவர்களுக்கு தெரியும். இந்த நேரத்திலே இந்த யுத்தம் நடைபெறுகிறது.
அந்த யுத்தத்திலே ரோமானியர்கள் தோற்று போய்விட்டார்கள், பாரசீகர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். இதை பார்த்த உடனேயே ரோமானியர்கள் கிறிஸ்தவர்கள், மத வேதக்காரர்கள் தோற்று போய்விட்டார்கள், பாரசீகர்கள் அதான் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். இந்த செய்தி வெளிப்பட்ட உடனேயே மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை கிண்டல் பண்ணினார்கள். பார்த்தீர்களா, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தோற்று போய்விட்டார்கள், உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தோற்று போய்விட்டார்கள். உங்களுடைய மார்க்கம் என்றால் கிறிஸ்தவ மதம், அகல கித்தாபுகள், வேதக்காரர்கள் தோற்று போய்விட்டார்கள். எனவே நீங்களும் தோற்று போய்விடுவீர்கள். என்னதான் இருந்தாலும் எந்த இடத்தில் நீங்கள் தோற்று போய்விடுவீர்கள். இதைத்தான் இந்த தோல்வி காட்டுகிறது என்பதாக பகிரங்கமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வேதக்காரர்கள் தோற்று போய்விட்டார்கள், பாரசீகர்கள் வென்று விட்டார்கள். எனவே வேதக்காரர்களாகி நீங்கள் தோற்று போய்விடுவீர்கள், நாங்கள் தான் ஜெயித்துவோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை எண்ணி நகையாடுகிறார்கள். நீங்கள் தோற்று போகக்கூடிய கட்சி, பார்த்தீர்களா உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருள்கிறான். 30வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தையே அல்லாஹ் வரைகிறான். அலிஃப் லாம் மீம் ஒலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்தி என்ற அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆமாம், ரோமானியர்கள் தோற்று போய்விட்டார்கள். உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ரோமானியர்கள், ரோமானியம் என்பது சிரியா மற்ற மக்காவிற்கு பக்கத்து நாடு, பாரசீகம் என்பது தூரமான நாடு. எனவே உங்கள் பக்கத்து ஊராகிய ரோமானியர்கள் தோற்று போய்விட்டார்கள். ஆமாம், தோற்று போய்விட்டார்கள். ஆனால் கொஞ்ச காலத்திலே திரும்பவும் இவர்கள் வெற்றி கொள்வார்கள். கொஞ்ச காலத்திலேயே திரும்பவும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். வேதக்காரர்கள் தோற்று போய்விட்டார்கள் என்று எதிரிகள் சொல்கிறார்களே, அது உண்மையாக போனதல்ல. திரும்பவும் அவர்கள் வெற்றி கொள்வார்கள், பாரசீகர்கள் தோற்று போவார்கள். இது நடக்கப் போகிறது, சில ஆண்டுகளிலே நடக்கப் போகிறது. அல்லாஹ் அதை சொன்னான். அந்த யுத்தம் நடைபெற்ற பொழுதே சொன்னான், சில ஆண்டுகளிலே ரோமானியம் ஜெயிக்கப் போகிறது, பாரசீகர்கள் திரும்பவும் தோற்கப் போகிறார்கள். அப்போது இந்த மக்காவாசிகள் என்ன சொல்வார்கள்? இப்போது கிண்டல் அடிக்கிறார்கள், தோற்று போய்விட்டார்கள் என்று. இஸ்லாமியர்கள் தோற்று போய்விடுவார்கள், மற்றவர்களால் வெற்றி அடைவார்கள் என்று சொல்கிறார்கள். கொஞ்ச காலத்திலே நிலைமை தலைகளாக மாறப்போகிறது என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக அறிவித்தார். உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் உள்ள தலைவரிடத்திலும் சென்று, நீங்கள் சொன்னது உண்மை அல்ல, நிச்சயமாக உங்க ஆளுக மறுபடியும் தோற்று போவாங்க, ஜெயிப்பான்னு நினைக்காதீங்க, உங்க ஆளுக திரும்பவும் தோற்று போயிடுவார்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லும் பொழுது உபய் இப்னு ஹலப் என்பவன் அவன் சொல்றான், பந்தயம் கட்டுறியா? எங்கால தோக்க மாட்டாங்க, பந்தயம் கட்டுறியா? சரி, பந்தயம் என்ன? 3 ஒட்டகம் வந்துடணும். 3 வருஷத்துல தோற்று போயிட்டா 3 ஒட்டகம் வந்துடணும். சரியா என்று பந்தயம் கட்டுகிறான். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பந்தயத்திற்கு சரி என்று சொல்ற. ஏனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டா திரும்பவும் தலையின் நிகழ்வு ஆகப் போகிறது என்று, தலையின் நிகழ்வு ஆகப் போகிறது என்று குர்ஆன் சொன்னதனால குர்ஆன் நிச்சயமாக அது நடக்கும். குர்ஆன் நடந்ததனால நம்ம தைரியமா பந்தயம் கட்டலாம் என்று பாரசீகம்
தோற்று போய்விட்டால் நீங்கள் 3 ஒட்டகம் எனக்கு தர வேண்டும். 3 வருஷத்துல தோற்று போய்விட்டால் நீங்கள் எனக்கு 3 ஒட்டகம் தர வேண்டும் என்று பந்தயம் கட்டுகிறார்கள். பந்தயம் கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க. போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் செய்தி சொன்னாங்க, யார சொல்ல இந்த மாதிரி உபய் இப்னு கலஃப்ங்கிறவன் பந்தயம் கேட்டுனா, நான் குர்ஆன்ல திரும்பவும் அவனை தோற்று போவான்னு நான் சொன்னேன், அவங்க கேட்கல. பந்தயம் கட்டினா நான் பந்தயம் கட்டிட்டு வந்துட்டேன். எவ்வளவு பந்தயப்பா கட்டினேன்? 3 ஒட்டகம் பந்தயம் கட்டினேன். 3 வருஷத்துல நீ 3 வருஷத்துல ஜெயிக்கும் 3 ஒட்டகம் பரிசு பந்தயம் என்று நான் சொன்னேன் என்றார். குர்ஆனுடைய வசனத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையும் தோற்க போவது உண்மை, அது நடக்கும். எனவே 3 வருஷத்தில் தோற்றுவிட்டால் நீ எனக்கு 3 ஒட்டகம் தர வேண்டும் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல போய் பந்தயத்தை மாத்தி கட்டு. 3 வருஷம் சொல்லாத, 7 வருஷம் சொல்லு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானா, பில்ரா சினீன், சில ஆண்டுகளிலேயே உனக்கு வெற்றி வரும் என்று சொல்கிறான். சில ஆண்டு பிலா என்ற வார்த்தை 10 வரை எடுத்துக்கொள்ளும். 1 to 10 வரை உள்ள இடங்களின் எண்ணிக்கையை பிலா என்பது எடுத்துக்கொள்ளும். அதனால ஒரு 7 வருஷம் சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிடுறாங்க, 7 வருஷத்துல தோற்றுட்டால் என்று சொல்லு. 3 வருஷத்துல பந்தயத்தை க்ளோஸ் பண்ணிடு. அப்படி ஜெயிச்சுட்டா 100 ஒட்டகம் தரணும் சொல்லு. 3 ஒட்டகம் அல்ல, 100 ஒட்டகம். தோற்றுட்டா 100 ஒட்டகம் இவங்க தரணும், இல்லைன்னா அவங்க 100 ஒட்டகம் தரணும். 100 ஒட்டகம் சொல்லு. 100 ஹாஸ்து என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே திரும்ப நான் சொன்னது வாபஸ் வாங்கிக்கிறப்பா, 3 வருஷத்துல இது நடக்காது, 7 வருஷத்துல நடக்கும். நடக்க போகிற செய்திய குர்ஆனை ஆதாரம் வைத்து 7 வருஷத்துல நடக்கும். 100 ஒட்டகம் பரிசு என்று சொன்னான். பரவாயில்ல, 100 ஒட்டகம் தான் தராத, 1000 ஒட்டகம் தான் பரவாயில்ல, ஒரு திமிரா பேசினான். சரி என்று அந்த பந்தயமாய் இருந்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா விட்டு நாடு திறந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகும்போது இந்த உபய் இப்னு கலஃப் வந்துட்டான். சொன்னா, ஏன்ட பந்தயம் கட்டிட்டு நீ எப்படி ஊருக்கு விட்டு போற? பந்தயம் கட்டிட்டு இல்லப்பா, அந்த 7 வருஷத்துல பார்க்கணும், பார்த்த இடத்துல போகணும், நீ எப்படி ஊரை விட்டு போற? 100 ஒட்டகம் எனக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிருந்தேன். அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் மகன் அப்துர் ரஹ்மான் இருக்கிறார், அவர் மக்கால இருக்கார், அவர் தருவார் உனக்கு 100 ஒட்டகம். 7 வருஷத்த கணக்கு, அதுக்குள்ள ஜெயிச்சுட்டா, ரோமானியர்கள் ஜெயிச்சு விட்டா 100 ஒட்டகம் என் மகன் தருவான் என்றால் சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா போயிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சரியாக 7 வருஷத்துல நிலைமை தலைகீழாக குர்ஆன் சொன்னதை போன்று ஆயிற்று. அற்புதமாக குர்ஆனிலே சொன்னான், ஒலிபத்தில் ரூம், இப்பொழுது ரோம் தோற்றுவிட்டது. அதனால் அறுதி பக்கத்தூர்காரங்களான ரோமானியர்கள் தோற்றுவிட்டார்கள். அவர்கள் திரும்பவும் அவர்கள் வெற்றி கொள்வார்கள். சில ஆண்டுகளிலே வெற்றி கொள்வார்கள். அன்னைக்கு மூமின்கள் மகிழ்ச்சி அடைவான். இஸ்லாமியர்கள் தோற்று போய்விட்டார்கள் என்று நினைக்கிறீர்கள், இஸ்லாமியர்கள் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொன்னான். அதற்கு அவ்வொருத்தர் அவர்கள் மதீனாவிற்கு போய்விட்டார்கள். அல்லாஹ்வின் அருளால் 7 வருடத்திலே தோற்று போய்விட்டார். அப்பொழுது உபய் இப்னு கலஃப் 100 ஒட்டகத்தை அவன் பந்தயப்பாக அனுப்பி வைத்தான். அபூபக்கர் அவர்களுக்கு 100 ஒட்டகம் அவன் கொடுத்தான். குர்ஆன் பிரகாரம் பந்தயம் கட்டதுனால அந்த பந்தய கட்டத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜெயிச்சுட்டாங்க. 100 ஒட்டகம் அவனுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 100 ஒட்டகத்தை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல இந்த பந்தயத்துல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொன்னது நடந்து போச்சு, அல்லாஹ் சொன்னது நடந்துடுச்சு. அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றாங்க, குர்ஆன் உண்மையானது என்பதற்கு இது ஆதாரம். ரோம் வெற்றி என்பது பெரிய ஆதாரம். ஏன்னா 7 வருஷம் நடக்கும் என்று சொன்னால் நடந்தது. அவர்களுக்கு 100 ஒட்டகம் கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த பிச்சைக்கார பைய ஓட்டான் நமக்கு வேணாம், ஏழைகளுக்கு அதை கொடுத்துருங்க. நம்ம பந்தயம்னா இனிமே கட்ட வேணாம், பணம் வச்சு பந்தயம் கட்டுறது இனிமே வேணாம். இஸ்லாத்துல பணம் வைத்து பந்தயம் கட்டுவது கூடாது. அன்றையில்தான் சட்டம் உருவாகிறது, பந்தயம் கட்டுவது கூடாது. கெட்டது பந்தயத்தை அந்த 100 ஒட்டகத்தையும் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டார்கள். பின்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்லாஹ் திட்டமிட்டு வைத்திருக்கிறான், அதுதான் நடக்கிறது. திட்டமிட்டு அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதுதான் நடக்கிறது என்ற ஒரு அற்புதமான செய்தி இருந்தது. இந்த உபய் இப்னு கலப் ஏற்கனவே ஒரு தடவை இன்னொரு விஷயத்திலும் அவன் தோத்து போயிட்டான். இதே உபய் இப்னு கலப் இன்னொரு விஷயத்திலும் அவன் தோத்து போயிட்டான். அது என்ன விஷயம் தெரியுமா? அவன் ஒரு குதிரை வளர்த்தான். அவன் வாழ் பயிற்சி எடுத்துக்கொண்டான். குதிரையில இருந்து எதிரிகளை வெட்டி வீழ்த்தக்கூடிய அந்த பயிற்சியில ரொம்ப பயிற்சி எடுத்தான். எடுக்கும்போது சொன்னான், நான் முகம்மதை கொல்ல போறேன், அதுக்குத்தான் என்னுடைய இந்த பயிற்சி. முகம்மதை கொல்ல போகிறேன், அதற்குத்தான் இந்த பயிற்சி. இந்த குதிரையை வைத்துக் கொண்டு வாழ் பயிற்சியை வைத்து முகம்மதை கொல்ல போறேன். முகம்மதுக்கு வாழ் பிடிக்க கூட தெரியாது, சுழற்சி அடிக்க கூட தெரியாது. எனவே என்கிட்ட இருந்தால் மாட்டிக்கிறார். எப்படி போனாலும் ஏதோ சந்தர்ப்பத்துல முகம்மது நான் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் வாழ் பயிற்சி எடுத்தான். குதிரையிலே மிகப்பெரிய அளவிற்கு அந்த குதிரையை வளர்த்து ரொம்ப ஆளாக்கி வைத்திருந்தான். சந்தர்ப்பம் நெருங்கிக் கொண்டிருந்தது. உஹது யுத்தகலம் நடந்தது. அந்த உஹது யுத்தகலத்துல அவன் குதிரையை மீது வாழை சுழற்றி கொண்டு ஐன முஹம்மத் ஐன முஹம்மத் ஐன முஹம்மத் என்று கத்திக்கொண்டே வந்தான். வேற யாரையும் அவன் பார்க்கல. முகம்மது எங்க இருக்கிறத அவரை காட்டு, நான் அவர்கிட்ட போற நேரம் அவருக்கும் எனக்கும் தான் தாவா, வேற யாரும் கிடையாது என்பதாக வாழை சுழற்றி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற திசையை நோக்கி அவன் ஓடி வந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நண்பர்கள் விடவில்லை. ஏன்னா தலைவரை எப்பவுமே நடுப்பக்கத்தில் வைத்து பாதுகாப்பார்கள், கலக்கம் அல்லவா. உயிரை விட அவர்கள் தலைவர்களை பாதுகாப்பார்கள். அந்த முறையில ரசூலுல்லாஹ் எல்லாரும் சுத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் முகம்மது எங்கன்னு வெட்டிக்கிட்டு போறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவிடுங்கப்பா அவனை வரட்டும்டான். அவன் வந்தான். நேரம் வந்து வாழ் பயிற்சி சுழத்திக்கிட்டு இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டார்கள். ஒரு வாழை வாங்கி அவன் புஜத்துல ஒரு கீச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், வெட்டவனா இல்ல. அவனுடைய விழா பக்கத்துல லேசான ஒரு காயத்தை உண்டாக்கி விட்டாரு. ஒரு காயம் உண்டானது, லேசான ரத்தம் வெளியில இருந்து, அவ்வளவுதான். உடனே அவன் கீழே ஊந்துட்டு நான் செத்து போயிட்டேன். வீராவசமாக வாழ்பயிற்சி எடுத்த ஒரு பெரிய வீரன் சுழத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாளினால் ஒரே ஒரு கீச்சுட்டா விட்டாங்க. உடனே கீழே வந்து நான் செத்து போயிட்டேன். நடந்த செய்தி, அதிசயமான செய்தி. உடனே அந்த நண்பர்கள்லாம் வந்து அவனை தூக்குறாங்க. ஒன்று சாமலடா, செத்தவன் இவனா செத்து போயிட்டேன்னு சொல்லுவானாடா, நீ சாவலாம் இல்லடா, ஒரு சின்ன காயம்டா, லேசா 3 நாளைக்கு ஒரு காயம் தெரியாதுரும், இதுக்கெல்லாம் நம்ம பத்தாதடா. இல்ல நான் செத்து போயிட்டேன். எதிரிகள்லாம் வந்து ஏன்டா பிச்சைக்கார மாதிரி உளர்ற அப்படின்ட்டாங்க. டேய், யார் என்னை குத்தினார் தெரியுமா? அந்த முகம்மது காரி துப்பினால் கூட நீ பருத்தமாக போயிடுவாய். அந்த முகம்மது உன்னை காரி துப்பினால் கூட நீ பசுவா போயிடுவாய். அந்த முகம்மது வாழால் வச்சிருக்கிறார். நானாக இருந்த போய் வாங்கி கொண்டிருக்கிறேன். இல்லையானால் உன்னால் தாங்க முடியாது. நான் எவ்வளவு வேதனை அடைகிறேன் என்பது உனக்கு தெரியாது. பெரிய வீரன், சந்தேகம் மட்டும்தான். கடைசி என்னாச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையினால தன்னுடைய வாளினால யாரையும் வெட்டவே இல்லை. கிட்டத்தட்ட 63 யுத்தங்கள்ல 25க்கு மேற்பட்ட யுத்தங்கள்ல அவங்க வாழேந்தி போரிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் யாரையுமே வெட்டவில்லை. ஒரு தீவிரை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டவில்லை. ஒரே ஒரு இந்த மனிதன் அவனை தீர்ச்சித்தான் விட்டார்கள். அவன் அப்படி கட்டியே பைத்தியம் பிடித்ததை போன்று செத்து சாய்ந்தான். அவனுடைய 2வது பந்தயமும் தோற்று விட்டது. முதல் பந்தயம் ரோமான் கீழவே போனதுதான், திரும்ப வரவே வராது.
எழுந்திருக்காது என்று சொன்னான். முழு தண்டெல்லாம் ஒழிந்து விட்டது ரோமானியர்களுக்கு. ரோமானியத்தினுடைய தலைவரெல்லாம் ஓடி போய்விட்டார். ரோமானியத்தை முழுசாக அழிக்கப்பட்டு விட்டது. எனவே நிச்சயமாக அது திரும்பி எழுகாது என்பதாக அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். கடைசியில் என்ன நடந்தது? அல்லாஹுடைய நாட்டம் இல்லாஹில் அம்ருமின் கபடு, வெற்றியை தருவதும் தோல்வியை தருவதும் அல்லாஹ் என்பதாக திருக்குர்ஆன் அல்லாஹ் சொன்னதை போன்று முதல் பந்தயமும் அவனுக்கு தோற்றது, இரண்டாம் பந்தயமும் தோற்றது. இப்படி ஒரு வரலாறை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி குர்ஆன் உண்மைதான் என்பதை நிரூபிக்கிறான். அதே போன்று பனி இஸ்ரேல்கள், அதாவது இஸ்ரேல்கள், இந்த இஸ்ரேல்கள் பைத்துல் முக்தஸிலே 2 தடவை தோற்று போவார்கள் என்ற செய்தி அன்றே அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். இது முன்னால் நடந்த செய்தி. பைத்துல் முக்தஸிலே 2 தடவை தோற்று போவார்கள். வகவைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி வகவைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைனி வலதஅலுன்ன உலுவன் கபீரா. 17 4வது வசனம். 17வது சூரா 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், பனி இஸ்ரேல்கள், அதை இஸ்ரேல்கள் பைத்துல் மக்தஸை சுற்றி உள்ள ஜெருசலத்தை அவர்கள் ஆண்டு கொண்டிருப்பார்கள். ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது 2 தடவை அவர்கள் யுத்தத்தை தோற்பார்கள் என்று சொல்கிறாங்க. ஒரு தடவை அவர்கள் ரொம்ப அநியாயம் பண்ணுவார்கள். அப்பொழுது எது அரசன் வந்து அவர்களை பூராவற்றையுமே அடித்து வருவான். அழிந்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். சற்று காலங்களுக்கு பின்னால் திரும்பவும் அந்த இஸ்ரேல்கள் பைத்துல் மக்தஸிற்கு ஆளுமையை பிடிப்பார்கள். ஆளுமையை பிடித்துக் கொண்டவர்கள் ஆளுமை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போதும் அவர்கள் கணக்கணக்கான அட்டகாசங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது 2ஆம் தடவையும் அவர்களை தோற்கடிக்கப்படும். 2ஆம் தடவை தோற்கடிக்கப்படும் பொழுது ஒருத்தனை கூட விடாமல் அனைவர்களையும் அழிக்கப்படும். அப்படிப்பட்ட 2 தடவை இஸ்ரேல்கள் முழுமையாக அழிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தி ஹிட்லர் சொல்லி சென்றார். நான் எல்லாவற்றையும் முழுமையாக அந்த யூதர்களை அழித்து விட்டேன், ஆனால் 1-2 தப்பி இருக்கிறான், அவன் வந்து மீண்டும் எழுவான் என்பதாக ஹிட்லர் சொல்லிட்டு சென்றார். ஹிட்லர் முடிந்த அளவுக்கு யூதர்களை அழித்து விட்டார். 1-2 மிஞ்சினது. அது இப்ப பெரிய இஸ்ரேலாக வந்து இப்பொழுது உள்ள உடன்படிக்கைக்கே முட்டுக்கட்டையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சமாதான உடன்படிக்கைக்கு வரக்கூடிய நேரத்திலேயே அதிலே ஒரு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தி சமாதானம் ஆகக்கூடாது என்பதிலே அக்கறையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இவர்களுடைய இயற்கையே என்ன தெரியுமா? தோற்கடிக்கப்படுவதுதான். ஆனாலும் கூட திரும்பியும் மீண்டெழுந்து விடுவார்கள். தோற்கடிக்கப்படக்கூடியதான் மீண்டும் எழுந்துடுவார்கள் என்று சூரத் பனி இஸ்ராயீல் 15வது நீங்க புறப்பட்டீங்கன்னா எடுத்த ஒண்ணு இந்த செய்திட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், பைத்துல் முக்தஸை நல்லா பொறுமையாக ஆண்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசத்தின் காரணமாக தோற்கடிக்க போவார்கள். ஒன்றும் இல்லாமல் ஓடி விடுவார்கள். திரும்பவும் எப்படியோ அவர்கள் ஆட்சியையும் மீண்டும் பிடிப்பார்கள். மீண்டும் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். ஒன்றில்லாமல் விடப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், கடைசி காலம் ஒன்று வரும், அந்த நேரத்திலே இந்த இஸ்ரேல்கள் ஒருவர் கூட இல்லாமல் தோற்கடிக்கப்படும். ஒருவர் கூட இல்லாமல் தோற்கடிக்கப்படும். அந்த 1-2 பேர் கர்கது என்ற மரத்தை பக்கத்தில் ஒதுங்கி கொள்வார்கள். கர்கது என்ற ஒரு மரம் மட்டும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும். மற்ற மலை இடத்துல போனால் மலை சொல்லும், இதோ ஒரு இஸ்ரேல் ஒளிந்து கிடக்கிறான். மரம் சொல்லும், இதோ ஒரு இஸ்ரேல் ஒளிந்து கிடக்கிறான். இப்படி ஒரு காலம் வரப்போகிறது. அந்த நேரத்தில் உலகத்தில் எல்லா பொருள்களுமே இஸ்ரேலை காட்டி கொடுக்கும். ஆனால் கர்கத் என்ற ஒரே மரம் மட்டும் காட்டி கொடுக்காது. கர்கத் என்ற மரத்தில அவன் ஒளிந்து கொள்வான். அவனுக்கு அது பாதுகாப்பு தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லின் மீது அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை பாருங்கள். இஸ்ரேலுடைய வீடுகளில் புறாமே கர்கத் மரத்தை நட்டி வைத்திருக்கிறார். இப்பொழுதும் இஸ்ரேலுடைய நாட்டுக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்களேனால் இஸ்ரேலுடைய வீட்டில் புறாமே கர்கத் என்ற மரம் நட்ட வேண்டும். கர்கத் என்ற மரம் நட்டுவதற்கு அரசாங்கமே மானியம் கொடுக்கும். ஏனென்றால் கர்கத் மரம் தான் நமக்கு பாதுகாப்பு தரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன செய்தி. அதையும் அவர்கள் நம்புகிறார்கள். நம்புவதன் காரணமாக
என்ற மரம் நடப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தின் மூலமாகவே அதற்கு கன்றுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இழிநிலையை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அழிவு என்பது நிச்சயம். ஒருவர் கூட இல்லாமல் அழிக்கப்படுவார்கள் கடைசி காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறார்கள். ஆபத்தின் மேல் இருந்து கொண்டு அவர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் தாங்காதவைகளாக இருக்கின்றன. அதை இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் நமக்கு மேம்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றன. அவர்களை பற்றி உள்ள முன்னறிவிப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வளவு அழகாக சொல்லுவார் பாருங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் பல யுத்தங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். யுத்தங்களினால் என்ன ஆகும் என்பதை ஒரு அரசி சொன்ன சொல்லை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். ஒரு அரசி சொன்ன சொல்லை குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடந்த ஒரு யுத்தம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அவர்களை எதிர்த்து ஒரு அரசி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். திட்டமிடும்போது அவங்களுடைய மந்திர சபையில் உள்ளவர்கள் எல்லாருமே சொல்கிறார்கள், நம்மை எதிர்த்து அவரை போரிட்டு விடுவோம், எதிர்த்து அவரை நாம் அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அம்மா சொன்னது, இன்னல் முழுக்க இதா தஹலு கரியத்தன் அஃஸதுஹா வஜஅலு ஐஸத ஆலியா அதில்லா வகதாலிக யஃபலூன் என்று அந்த அம்மா சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். யுத்தம் என்பது ஒரு நாட்டில் ஏற்பட்டால் கண்ணியவான்கள் எல்லாம் கண்ணியம் இல்லாமல் போய்விடுவார்கள், கண்ணியமான்கள் எல்லாம் கண்ணியம் இல்லாமல் போய்விடுவார்கள், அந்த நாட்டில் பெரும் அழிவை ஏற்படுத்தி விடுவார்கள். யுத்தம் ஏற்பட்டால் பேரழிவு ஏற்பட்டுவிடும். கண்ணியவான்கள் எல்லாம் தன்னுடைய கண்ணியத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவே யுத்தம் என்பது கூடவே கூடாது என்பதாக அந்த அம்மா தன்னுடைய நாட்டு மக்களிடத்திலே உபதேசம் செய்துவிட்டு, அந்த சுலைமானை நானே நேரடியாக பேட்டி காணுகிறேன் என்று ராஜதந்திரமாக நேரே வருகிறது. நபிகள் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி ராஜதந்திரமாக வருவதற்கு முன்னால் பரிசில்களை அனுப்பிவிட்டது. ஒரு ஆளை விட்டு முதல்ல ராஜதந்திரமாக பரிசில்களை அனுப்பியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பரிசில்கள் வந்து சேர்ந்தது. பரிசில் கொண்டு வந்தவர்கள் பரிசை கொண்டு வந்த உடனேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பரிசிலுக்கு நான் ஏமாறுவேன் என்று எண்ணினீர்களா? இந்த பணங்காசுக்கு நான் ஏமாறுவேன் என்று எண்ணினீர்களா? நிச்சயமாக இந்த பணங்காசுக்கு ஏமாறக்கூடியவன் நான் அல்ல. நான் உங்கள் நாட்டையும் நாட்டினுடைய அரசையும் அழித்து விட்டுத்தான் தெரியும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவர்கள் உடனே அந்த பரிசில் கொண்டு வருந்தவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். உடனே அந்த அம்மாவே நேரடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அந்த அம்மாவே கட்டுப்பட்டு போய்விட்டதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியிலே சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி தான் கட்டுப்பட்டு போய்விட்டதாக ஒரு வரலாற்றை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லுவான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வரலாறு யுத்தத்தின் மூலமாக என்னென்ன அழிவு ஏற்படும் ஒரு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. எனவே யுத்தங்களின் நீங்கள் போகாதீர்கள், ஏதாவது ராஜதந்திரமாக அந்த யுத்தம் வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யுத்தம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? பூரா நிர்வாகமும் கெட்டு போய்விடும், எல்லாமே அழிந்து போயிடும். இப்பொழுது நாம பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய அழிவு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நாம் சாதாரணமாக காபத்துல்லாவை கண்ணார காணக்கூடிய காபத்துல்லாவை இப்பொழுது சாதாரணமாக காண முடியாத அளவிற்கு மிகப்பெரிய இழிவையும் சிரமங்களையும் இன்று தாண்டி விட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உம்ராவுக்காண்டி போனவர்கள் எல்லாம் கூட எங்கேயோ தரைமார்க்கமாக திரும்பி வந்த காட்சிகள் எல்லாம் காபாவை பார்ப்பதற்கும் கூட முடியாத அளவிற்கு இந்த அழிவை, இந்த பேரழிவை உண்டாக்கி விட்டது என்பதை பார்க்கிற பொழுது அந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொன்னார், யுத்தத்தின் போகாதீர்கள், எப்படியோ சமாதான உடன்படிக்கை பண்ணுங்கள், எப்படியோ ராஜதந்திரமாக யுத்தங்களை முறியடிங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே, ஆனால் குர்ஆனிலே பல இடங்களிலே வெட்டுங்கள் குத்துங்கள் என்று இருக்கும். அதை பார்த்த மற்றவர்கள் எல்லாம் குர்ஆன் அஹிம்சை, குர்ஆன் யுத்தத்தை போதிக்கிறது, பொறாமை போதிக்கிறது என்பதாக சொல்வார்கள். உக்துல் முஷ்ரிக்கீன ஹைது வஜத்துமுஹும், குர்ஆன்ல ஒரு வசனம், உக்துல் முஷ்ரிக்கீன ஹைது வஜத்துமுஹும், எதிரிகளை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் இருக்கும். எதிரிகளை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு வசனம் இருக்கும். இதையெல்லாம் பார்த்தவர்கள் குர்ஆன் யுத்தத்தை தூண்டுகிறது என்பதாக தவறாக சிந்தனை செலுத்திக் கொண்டிருப்பார்கள்.
குர்ஆனை நாம் ஆய்வு செய்தோமே ஆனால் அங்கே யுத்தம் சம்பந்தப்பட்ட செய்திகள் சொன்னதெல்லாம் சுதந்திர போராட்டம். மக்காவுடைய நகரத்து மக்கள் சுதந்திர போராட்டம் மேற்கொண்டார்களே, அந்த போராட்டத்தை பற்றியது. மக்காவில் உள்ள மக்கள் மக்காவில் வாழ விடாமல் அவர்களை தடுத்து, அவர்களை நாட்டை விட்டு வெளியாக்கி, அவர்களுக்கு உள்ள உரிமையை தடுத்து, அவர்களுடைய உறவுகளை கெடுத்து, ஆக சுதந்திரத்தை பறித்த நேரத்தில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்களே, அந்த பாடு சம்பந்தமாகத்தான் இந்த வசனங்கள். சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள். நம்முடைய இந்திய சுதந்திரத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலே புரியும், சுதந்திரத்துக்காக நம்முடைய பெருமக்கள் என்னென்ன செய்திருக்கிறார். சுதந்திரத்துக்காக வேண்டி எவ்வளவு உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன பார்க்கிறோமே. அதே சுதந்திர போராட்டத்தை பெற்றுள்ள வசனங்கள் தான் அது. சுதந்திர போராட்டம் மக்காவாசிகளை அந்த ஊர் மக்களை நாட்டை விட்டு வெளியாக்கி, செல்வத்தை விட்டு வெளியாக்கி, அவருடைய வீடுகளை வெளியாக்கி, அவருடைய பொருள்களை கரையறுத்து, அவர்களை எல்லாம் நாட்டை விட்டு துரத்திய அந்த மக்களை அதிலிருந்து விடுதலை வருவதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதென்ன சுதந்திர போராட்டத்தினுடைய தந்திரங்கள் தான் அது. அதல்லாமல் மற்ற சகோதர சபைத்தவரிடத்திலே நாம் சண்டையிட வேண்டும் என்று ஒரு வசனம் கூட கிடையாது. ஒரு வசனத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 68 என்ற குறியீட்டிலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹி. அல்லாஹ் அங்கே சொல்லுவான், நம்மை நாட்டை விட்டு வெளியாக்கி நம்முடைய பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட அந்த மக்களிடத்தில் தான் யுத்தம். அதல்லாத மக்களிடத்திலே நாம் நன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், நன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நீதமாக நடப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொல்லி, கணேசத்துக்குரிய பெரியமக்களே, மற்ற சகோதர சமயத்தவர்களுக்கு நான் எப்படி நடக்க வேண்டும்? யுத்தத்தை பற்றி வருகிறது என்றால் அந்த யுத்தம் என்பது சுதந்திர போராட்டம். அதை நீ ஏன் வலிப்பு எடுத்துக் கொள்கிறாய்? நீ சுதந்திர போராட்டத்திற்காண்டி உள்ள வசனத்தை சாதாரண வசனமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. சாதாரணமாக சகோதர சமயத்தாரிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சகோதர சமயத்தாரிடத்திலே நீதம் செய்ய வேண்டும். நன்கு கவனியுங்கள். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் ஃபீ தியாரிக்கும். உங்களை வீட்டு விட்டு வெளியாக்கி உங்க சொத்துக்களை நாம் எடுத்தார்களே, அவர்களிடம்தான் சண்டை, மற்ற யாரிடத்தில் நமக்கு சண்டை கிடையாது. அவர்களுக்கு அந்த தவறும் துஷித்தையும் அவரிடத்தில் நீங்கள் நன்மையாக நடப்பதும் அவரிடத்தில் நேர்மையாக நடப்பதும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். சகோதர சமயத்தவர்களுக்கு நாம் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களா இருந்தால் அவரிடத்தில் நாம் சமாதானத்துடன் செல்ல வேண்டும், மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அற்புதமாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அல் ஹல்கு இயாலுல்லாஹ். படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அப்படின்னால் மனிதர்கள் பூராமே அல்லாஹ்வுடைய குடும்பம். இன்னும் மரங்கள், செடி கொடிகள், இன்னும் வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிமைகள். அதே அல்லாஹ் சொல்றார், அல் ஹல்கு இயாலுல்லாஹ். படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாஹ்வுடைய குடும்பத்துல அல்லாஹ்வுக்கு பிரியமானவர் யார்? வஹபும் இலல்லாஹ் ஹல்கி இலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிரியமானவர் யார்? நிறைய தொழுபவர் பிரியமானவரா? நிறைய ஹஜ் செய்றவர் பிரியமானவரா? நிறைய நோன்பு வைக்கிறவர் பிரியமானவரா? நிறைய தர்மம் செய்வர் பிரியமானவரா? யார் பிரியமானவர் என்பதை சொல்கிற பொழுது அன்ஃபஹும் லியாலிஹி, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு உபகாரம் செய்பவர்கள். சிறந்த பிரியமான அல்லாஹ்வுக்கு பிரியமானவர் யார் தெரியுமா? அவனுடைய படைப்புக்கு, அவனுடைய குடும்பத்துக்கு உபகாரம் செய்பவர்கள். அவனுடைய குடும்பம்